இப்போ இந்த மொடியூல் கொண்டு வர முதல்ல ஒரு பொறுப்புள்ள ஒரு ஆசிரியர் சங்கம், நீங்க நாடளாவிய ரீதியில் உங்களுக்கு அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இது தெளிவுபடுத்தப்பட்டுச்சா? இல்லை, அவங்க இது சம்பந்தமாக ஸ்டடி பண்ண இல்லை. அவங்களும் பண்ணல. அவங்க சும்மா அதை ஆதரவு தான் பேசுறாங்க. போய் பாருங்க பேச்சுக்கள் எல்லாம் இப்பதான் நமக்கு வர்றாங்க முறையான இடத்துக்கு. இப்பதான் சொல்றாங்க இப்படின்ட்டு. இப்போ இது கடந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை இவங்க முன்னுக்கு கொண்டு வந்துருக்கலாம். அப்போ ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை, யாரோடையும் பேசையும் இல்லை. இவங்க கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போகல தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இந்த கல்வி சீர்திருத்தம் வர்றதா இருந்தால் எல்லா மக்களோடையும் பேசணும். நாங்கள் எடுத்துக்கொண்டா இப்போ ஃபின்லாண்டில் கல்வி சீர்திருத்தம் எடுத்துருக்காங்க, ஒரு 7 வருஷம் எடுத்துருக்காங்க பேசுறது. அப்போ அதனால இது மாற்றதா இருந்தால் எல்லாரோடும் பேச செய்ய வேண்டிய ஒரு வேலை கண்டிப்பா. அப்போ இதனால இதை 2023 செய்ய வேண்டியது செய்யாம பொறுப்பில்லாம நடந்த தேசிய கல்வி நிறுவனத்துக்கு இதையும் பாருங்க செய்ய சொல்லி சிலபஸ் உள்ளுக்கு கொண்டு வர நேரம். அப்ப அதை ஆராய்ஞ்சிலே அவங்களுக்கு பப்ளிகேஷன் பண்ண கொடுத்துருக்காங்க. யாரும் ஆராய்ஞ்சில்லை. எங்களுக்கு இப்பதான் இந்த 106 மாடியூலையும் பிரிண்ட் பண்ண மாடியூலை இப்பதான் நேஷனல் எஜுகேஷன் கமிஷனுக்கு கொடுத்துருக்கு. இப்பதான் ஆராயிரம். நீங்க சொல்ற சில விஷயங்களையும் இவங்க கருத்தில் எடுத்தில்லை. ஒன்றும் கருத்தில் எடுத்துல. இவங்க என்னது அந்த ப்ரெசன்டேஷனுக்கு போயிட்டு போனாங்க. இப்போ அதில் ஒன்றும் நடக்க இல்லை. உண்மைக்கும் உங்களுக்கு திருப்பி கேள்வியாக வரும், ஏன் இவங்க செய்யறாங்க. அதுதான் பணித்தடை செஞ்சிருக்கிறது யாருக்கு? ஒரு லெக்சருக்கும் அசிஸ்டன்ட் லெக்சருக்கும். அப்போ அவங்களுக்கு பொறுப்பாக இருந்த தர்ஷன சமரவீரே தனித்தடை இல்லை வீட்டில். அவர் தான் இந்த இந்த போர்டுகளுக்கு இந்த இயர் 6 புக்கை சமர்ப்பிச்சது அவர் வீட்டில் சம்பளத்தோடு. எனக்கு 3 பிள்ளைகள் ஒரு அடியாக பிறந்தவங்க. 3 பேரையும் நான் ஸ்கூல் சேர்க்குறேன். ஸ்கூலில் ஸ்மார்ட் போர்டு கேட்குறாங்க. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்டு கொடுக்குற அளவு வசதி இல்லை. இப்போது ஸ்கூலில் பணம் சேர்க்குறாங்க. இப்போ புதிய மாடியூலோ இல்லை புதிய கல்வி சீர்திருத்தமோ 1ஆம் ஆண்டுக்கு கொண்டு வரதா இருந்தால் இந்த இணையதளங்களோ இல்லை ஸ்மார்ட் போர்டோ அதற்கு யூஸ் பண்ணுற டெப்போ யாரோட பொறுப்பு? டிவைஸ், ஸ்மார்ட் போர்டு. அப்போ இதுக்கான பொறுப்பு இது ஏனைய பொருட்கள் நாங்கள் இந்த வருஷம் தான் கொடுப்போம். மார்ச் மாதத்துக்கு பிந்தி நாங்கள் இந்த வருஷம் பட்ஜெட்டில் தான் உதவி இருக்கோம். இப்போ நான் படித்த ஒருத்தரா நான் கேட்குறேன், இப்படி ஒரு கல்வி சீர்திருத்தம் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையா? பெயிண்ட்டுக்கு 1500, ஃப்ளோ பெயிண்ட்டுக்கு வேறையா கொடுக்கணும், மேசைக்கு வேறையா கொடுக்கணும், டெக்கரேட் பண்ணுறதுக்கு வேறையா கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் கிரேட். இது நான் தப்புன்னு சொல்லலை. அப்போ அது நீங்கள் அப்படி தப்பு இல்லை. வரலாறு பாடம் இருக்கு இல்லையா? இது தொடர்பில் தொடர்ச்சியாக சிக்கல் வருது. இதுலேயும் இந்த தமிழர்களினுடைய வரலாற்று பாடங்களை சேர்க்கணும், வரலாறுகளை பற்றி சேர்க்கணும். இது உங்களுடைய அமைப்பிட நிலைப்பாடு என்னவா இருக்கு? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, இன்னும் நடைமுறையை பற்றி இல்லை. ஏன்னா பல காலங்களில் எங்களோட கோரிக்கை தான் சிங்களத்திலேருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது இல்லை. உண்மைக்கும் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் வரலாறு, அதாவது அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்களுக்கு தேவையான பாடங்களை உண்மைக்கும் அவங்க பக்கத்தால் தான் கொடுக்கணும்.